பண்ணானோ தெரியல, கேஷுவலா எடுத்துக்கிட்டான். லவ் மூட்ல இருந்திருப்போம். நீ எப்படி இருக்க மதி? நான் நல்லா. தோசை தானே முதல்லயே சொன்னாரு. சொன்னாருதான், உடனே எடுத்துட்டு வான்னு சொன்னா அவர் மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு எதுவும் புரியல? போக போக புரியும். ஆனா நானும் இவரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அத சொன்னப்போ வீட்டுல யாரும் காதலியே வாங்கி, இவரு தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. வேற வழியே இல்லாம நாங்க 2 பேரும் நம்ம வீட்டாளுங்க விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த கல்யாணம் நின்னு போனதுனால தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சி பாவம் இறந்துட்டாங்க. தங்கராஜ் அண்ணன் இவர்கிட்ட பேசுறது இல்ல. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நின்னுரும் தான் நினைச்சோம். ஆனா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதனாலதான் எங்க வீட்டுல அவருக்கு அவ்வளவு மரியாதை. அவரு தெருமுனையில வந்தாலே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறதும், அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருக்கிறதும் அதனாலதான். நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் நீ பண்ணன்னு பைய, உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து அவன் நிப்பான். நீ ஒரு கோடு கிழிச்சா கூட அது அவன் தாண்டம்தான். நான் இந்த ட்ரிப் வந்ததே ஓ நல்லதுக்காக தான் மச்சான். இல்ல எனக்கு என்ன தலையெழுதா உன் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு? நீ வேணா பாரு, ஒரு பெரிய